நேர்களே, செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் தற்போது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. 100க்கும் மேற்பட்ட கேள்விகள் அவரிடம் கேட்கப்படுகின்றன அப்படின்னு தெரிந்து கொள்கின்றோம். நீங்கள் என்ன பேசுனீங்க, என்ன கான்டெக்ஸ்டில் பேசுனீங்க, எதற்காக அந்த வார்த்தையை சொன்னீங்க, எந்த அர்த்தத்தில் சொன்னீங்க, இந்த மாதிரி அர்த்தத்தில் சொன்னீங்களா, வேறு மாதிரி அர்த்தத்தில் சொன்னீங்களா, உங்களுடைய எண்ணம் என்னவாக இருந்தது, கூட்டத்திலிருந்து ஒரு நடிகரனுடைய பெயரை அங்கே யாரோ கத்துனாங்க, நீங்கள் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி சொன்னீங்களா, அதற்கான பதிலாக சொன்னீங்களா, பொதுவாக சொன்னீங்களா, அந்த கத்துனது யார், அவர் எதற்காக கத்துனாரு, அதில் ஏதாவது உள்நோக்கங்கள் இருக்கிறதா, வேண்டுமென்றே திட்டமிட்டு இது செய்யப்பட்டதா, வேணும்னே கூட்டத்திலேருந்து ஒருத்தங்க கத்துங்க அதுக்கு நம்ம இப்படி சொல்லலாம் அப்படிங்கிற ரீதியில் அது திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்ட ஒரு விஷயமாக இருந்ததா, இந்த மாதிரியான பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் அவர்கிட்ட கேள்விகளை முன்வைக்கிறதா நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதை தாண்டி இன்னைக்கு காலையில் செய்தியாளர்களை சந்திக்கும் போது நான் பேசாத ஒரு விஷயத்தை வெட்டி ஒட்டி நான் பேசிட்டதா சொல்கிறாங்க அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் செய்தியாளர்கள்கிட்ட சொல்லியிருந்தார். அப்போ நீங்கள் பேசாத ஒரு விஷயம் எடிட் செய்யப்பட்டு இப்போது கொடுக்கப்பட்டிருக்கா, ஒருவேளை அந்த பேச்சினுடைய ஒரிஜினல் வீடியோவை கூட அவங்க ப்ளே பண்ணி காட்டலாம், இதை முழுசாக நீங்கள் பாருங்கள், இதில் நீங்கள் பேசினதா, இதை எந்த இடத்துல எடிட் பண்ணியிருக்காங்க, உங்களுடைய குற்றச்சாட்டு என்ன, நீங்கள் சொல்லுங்கள், இது எந்த போர்ஷன் எடிட் பண்ணப்பட்டது, அப்போ நீங்கள் உண்மையாக பேசினது என்ன, என்ன நீங்கள் பேசுனீங்க, என்ன எடிட் பண்ணி வந்தது, அது பற்றிய விளக்கங்களை கொடுங்க அப்படின்னு பல்வேறு கேள்விகளை காவல்துறையினர் அவருடைய பேச்சு சார்ந்து அவர்கிட்ட முன்வைத்து கொண்டு வருவதாக நம்ம அறிகின்றோம். செங்கிப்பட்டி தஞ்சை மாவட்டத்திற்கு உட்பட்ட செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் அந்த விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த விசாரணை நடந்து முடிந்த பிறகு அஃப்கோர்ஸ் திமுகவினுடைய வழக்கறிஞர்களும் அவருடைய வாகனத்தில் போனாங்க. நம்ம அட்வொகேட் சரவணன் அவர்களாக இருக்கட்டும், முன்னாள் எம்எல்ஏ திரு பரந்தாமன் அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே அவர் கூடவே போனாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அவங்க முன்னிலையில் தான் அநேகமாக விசாரணை நடைபெறும். அந்த விசாரணை நடைபெற்று முடிந்த பிறகு அவர் கொடுத்த அந்த வாக்குமூலங்களை, அவர் என்னெல்லாம் பதிலாக கொடுத்தாரோ அதெல்லாம் அப்படியே காவல்துறையினர் எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்வாங்க. அவர்கிட்ட கேள்வி கேட்டு அவர் பதில் சொல்ல எல்லாத்தையும் அப்படியே எழுதிக்குவாங்க. எழுதிய பிறகு நீங்கள் சொன்ன பதிலெல்லாம் நாங்கள் எழுதியிருக்கோம், கரெக்டாக இருக்கா, நீங்கள் சொன்னது தான் நாங்கள் எழுதியிருக்கோமான்னு படித்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட படிக்க கொடுப்பாங்க. அவர் படித்து பார்த்துட்டு இல்லை நான் சொன்னது தான் நீங்கள் எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொன்னார்னா ஓகே, இது நீங்கள் வாக்குமூலமாக சைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் கையொப்பமிட்டு இதுதான் என்னுடைய வாக்குமூலம் அப்படிங்கிற ரீதியில் அவர் கையெழுத்து போட்டு கொடுப்பார். ஸோ இதுதான் அந்த விசாரணையுடைய ப்ரொசீஜராக நம்ம பார்க்க முடிகிறது. இதற்கு பிறகு அவர் என்ன பதில் கொடுக்குறாருங்கிறத பொறுத்து தான் யூஸ்வலாகவே காவல்துறையினர் தங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பாங்க. அந்த விசாரணையில் வேறு ஏதாவது இன்க்ரிமினேட்டிங்காக வருதா, அந்த விசாரணை மூலம் இல்லை இந்த வழக்கு இன்னும் வேறு பரிமாணத்தை எடுக்கிறது அப்படிங்கிற ரீதியில் போகுதா அப்படிங்கிறத பார்த்து தான் காவல்துறை ஒரு லீகல் ஒப்பீனியன் எடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க முடியும். பட் இந்த கேஸ் தான் நம்ம இதுவரைக்கும் பார்க்கும்போது ஏற்கனவே எங்களுக்கு ரிமாண்ட் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இல்லை, நாங்கள் ஒன்றும் கைது பண்ணி அவரை சிறையில் வைக்கணும்னு எங்களுக்கு அது பற்றின இன்ட்ரெஸ்ட் எங்களுக்கு இல்லை அப்படின்னு அரசு தரப்பு சொல்லியிருக்கிறதுனால அநேகமாக வாக்குமூலம் பெற்றுக்கொண்டு அவரை ஓகே நாங்கள் உங்களை அரெஸ்ட் பண்ணதாக அந்த டிடென்ஷன் பேப்பர்ஸில் சைன் பண்ண சொல்லுவாங்க. ஒரு காவலுக்கான அதாவது கைதுக்கான சில டாக்குமெண்ட்ஸை சைன் பண்ண சொல்லிவிட்டு நாங்கள் எங்களோட சொந்த ஜாமீனில் உங்களை அனுப்புகிறோன்னு சொல்லி அவர் அநேகமாக வீட்டுக்கு அனுப்புவாங்க. இதற்கிடையில் வெளியில் தள்ளுமுள்ள நடைபெறக்கூடிய காட்சிகளையும் ஒரு பதற்றமான சூழ்நிலையும் கூட தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம்.
அதன்படிதான் அவர் தஞ்சாவூர் கொண்டு செல்ல இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.